வெல்கம் டு சோடாபுட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கெஞ்சா கூடிய பிளான்ஸ்லாம் என்னென்ன, அது இல்லாமல் கெஞ்சா கூடிய மொத்த ஹிஸ்ட்ரி, அவனால் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும், 1000 வருஷமாக எத்தனை பேர் அவன் கண்ட்ரோல் பண்ணியிருந்தான், அண்ட் என்னென்னலாம் பெருசாக பிளான் போட்டு இவ்வளோ வருஷம் என்னெல்லாம் பண்ணாங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு கெஞ்சாக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சண்டை போட்டு மாஸ் காட்டுற அந்த ஏரியா கிடையாது. அவன் வந்து மாஸ்டர் மைண்டு, பக்காவாக ஸ்கெட்சை போட்டு இவனை இப்படி காலி பண்ணலான்ற மாதிரி பிளான் போடுறதுல கில்லி. அப்படி தான் கோஜோவை சீல் பண்ணுறதுக்கே பேக் டு பேக் பிரச்சனையை கொடுத்து தவிர அவனை தனியாக போனீங்கன்னா அவனை சமாளிக்க சத்தியமாக முடியாது. அதுவே மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பக்காவாக பிளான் போட்டு அடுத்தடுத்து எல்லாருமே லாக் பண்ணி மொத்தமா செக்மேட் வச்சா மாதிரி அவரை லாக் பண்ணி சீல் பண்றது தான் வேலை. எதுக்கு சீல் பண்ணணும், கொல்ல முடியாதன்னா அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேற ஒரு ஆப்ஷனுக்கு அப்புறமா தான் சீலிங்கே வந்திருப்பான். ஸோ இப்படி எல்லாமே அவன் டக்குன்னு எடுத்தவங்க கவுத்தவன்னு எடுக்கிற ஆள்லாம் கிடையாது. பக்காவா பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நகர்த்துறவன். சரி, கெஞ்சா கூடிய அந்த பேசிக் பிளான் தான் என்ன, அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்னா அவனுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். மனுஷங்க அவங்க லெவலில் ரீச் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவங்கள கர்ஸ் எனர்ஜியை வச்சு இன்னும் பயங்கரமா கொண்டு போகலாம், அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணும்னு ஆசைப்படுற ஒரு சைக்கோனே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் டெங்கனோட மெர்ஜ் பண்ணிட்டோன்னு வையேன், மொத்தமாக அவ்வளோதான், நாடே நாசமாக போகும். அதை நம்மளும் என்ஜாய் பண்ணி ஆஹா ஃபுல்லாகவே பேட்டில் ஃபீல்டாக மாறிடுச்சு, அடிச்சுக்கிட்டு மாளுவாங்க, எந்த அளவுக்கு போவாங்கிறத பார்க்குற ஆசைப்படுற ஒருத்தன். ஆக்சுவலாக அவனுடைய முழு ஃபார்மு, அவனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் என்னங்கிறத காட்டவே இல்லை. ஆனால் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்தவங்க தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் காமோ கிளானை சேர்ந்த காமோ நரிட்டோஷி அவனை தான் கண்ட்ரோலுக்கு எடுத்துருக்கிறான். ஆக்சுவலாக அவன் தான் ஈவில் சார்சரர். அவன் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி எத்தனை பேரையோ போட்டு தள்ளியிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு நேம்லாம் கிரியேட் ஆச்சு இல்லை. அதுக்கு காரணமே கெஞ்சாக்கு தான். ஏன்னா கெஞ்சாக்கும் அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். கெஞ்சாக்கு பொறுத்த வரைக்கும் பிரெயின் அதில் பல்லு இருக்கும், அவ்வளோதான். அவனுடைய உருவமாகவே இவ்வளோ தான் பார்த்துருக்கிறது. ஸோ அவங்க பிரெயினை இவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டான்னா பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி அவங்க பாடியை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய மெமரிஸும் இவனுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் உடம்ப கண்ட்ரோல் எடுத்திருப்பான்ல, அந்த டெக்னிக்ஸையும் அவனால் யூஸ் பண்ண முடியும். அப்படி காமோ நரிட்டோஷியோடைய பாடியை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு அந்த டைம் ஒரு பொண்ணு வந்து இந்த கர்ஸ்பிரிட்டெல்லாம் குழந்தையா பெற்றிருக்க முடியுங்கிறதுனால அவள் தீய சக்திங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவளை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த டெத் பெயிண்டிங் வார்ம்ஸை கிரியேட் பண்ணியிருப்பான். அதான் சோசோ அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க அது எல்லாமே கிரியேட் பண்ணது கெஞ்சாக்கு காமோ நரிட்டோஷி. அவங்களுடைய உடம்ப கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான். இது ஃபர்ஸ்ட் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தது. இதுக்கு முன்னாடியுமே கண்ட்ரோல் எடுத்து பைண்டிங் வாவெல்லாம் போட்டிருக்கான். ஆனால் அவருடைய பேருங்கிறது கிளியரா இல்லை. ஸோ இவர் தான் எக்ஸாக்டா இவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எப்படி இவன் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்கிறத கிளியர் பண்ணலாம்னா நெத்தியில இந்த ஸ்கார் மாதிரி இருக்கும், அது இருந்தாலே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கீட்டோக்கும் அந்த விஷயம் இருக்கும், அதே மாதிரி யூஜியோட அம்மாக்கும் அப்படி இருக்கும். சரிப்பா, அந்த விஷயத்தை ஹீல் பண்ணவே முடியாதான்னா அது முடியாது, ஏன்னா பைண்டிங் வாவ் போட்டிருக்கான். ஸோ அதனால அந்த ஹீலிங்கிறது அதை மட்டும் அவனால பண்ண முடியாது. அப்படிதான் கீட்டோ ஓப்பன் பண்ணி காட்டும் போது உள்ளுக்குள்ள இருப்பானே அந்த பிரெயின் மூலியமா மொத்தத்தையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டான். ஸோ இதுதான் கெஞ்சா கூடிய வேலை. இந்த காமோ நரிட்டோஷியை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு இந்த டெத் பெயிண்டிங் வார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு லிமிட்டோட நின்று போச்சு. சார், நம்மளால இந்த லிமிட்டுக்கு மேலே போக முடியலையே, இது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதுக்காக தான் அதுக்கு ஒரே ஆப்ஷன் டெங்கனோட மெர்ஜ் பண்ணுறது. அப்படி நம்ம டெங்கனோட மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம நினச்சதை விட பெரிய லெவலில் போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் பிளானே போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி காமோ நரிட்டோஷிக்கு அப்புறமா இவன் அடுத்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டது யூஜியோடைய அம்மா. எஸ், யூஜி பிறந்ததுமே பிளான் தான். சுகுணாவுடைய வெசலாக இருக்கணும்னு கிரியேட் பண்ணதே அவன் தான். அது இல்லாமல் சுகுணாவை 20 விரல்களாக பிரித்து கர்சாப்ஜெக்டாக மாற்றினதுமே சுகுணா அவங்க கூட போட்டுக்கிட்ட பைண்டிங் ஓவ் தான். ஸோ பக்காவாக பிளானை போட்டு சுகுணாவை அதுக்கப்புறமா நம்ம கொண்டு வரணும், இந்த கல்லிங்கேமை நடத்தணும், அது இல்லாமல் யூஜியை வெசலாக யூஸ் பண்ணணும்னு எல்லாமே போட்டது கெஞ்சா கூடிய பிளான். அப்படி யூஜியோட அம்மாவை தொடர்ந்து அடுத்து அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டது தான் கீட்டோ சுக்ரோ. எஸ், அவர் வந்து நம்ம யூட்டா கூட சண்டை போட்டு கிட்டத்தட்ட காலி ஆகிற ஸ்டேஜ். அப்பதான் கெஞ்சாக்கு அவனை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு சீசன் 1 and 2 நம்ம பார்த்ததே கீட்டோவே கிடையாது. மூவில மட்டும்தான் கீட்டோவை பார்த்துருப்போம். அண்ட் சீசன் 1 and 2 பார்த்தது நம்ம கெஞ்சாக்கு அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு கீட்டோவை தான் நம்ம பார்த்துருப்போம். அப்படி ஒன்ஸ் இவன் அந்த பாடியை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டான்னா அவங்களுடைய கர்ஸ் எனர்ஜி, அவங்களுடைய கர்ஸ் டெக்னிக்கை இவன் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் 6 ஐஸே கோஜோவாலே கூட இவனால் சென்ஸ் பண்ண முடியாது. எப்பா இது கீட்டோ இல்லை இது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் பண்ண முடியாது. இதில் ஓப்பன் பண்ணி டவுட் இருக்கா இது கிளியர் பண்ணிடுறங்கிற மாதிரி காமிச்சிருப்பான். ஸோ 6 ஐஸால கூட இவன் ஃபேக்குன்றதை கண்டுபிடிக்க முடியாது. சரி, என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இவனால் யூஸ் பண்ண முடியும்னா பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட். ஒருத்தரோட பாடியை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்களுடைய பிரெயினாக இவன் மாதிரி மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம காமோ நரிட்டோஷி, அதுக்கப்புறமா யூஜியோடைய அம்மா, அது இல்லாமல் கீட்டோன் அடுத்தடுத்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். சரி, இவனால் என்னென்ன கர்ஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ண முடியும்னா கீட்டோவை கண்ட்ரோல் எடுத்துக்கனால கர்ஸ் மேனிபுலேஷன் டெக்னிக், அதான் அந்த கர்ஸியை முழுங்கக்கூடிய டெக்னிக்கை அவனால் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி தான் யூஜியோடைய அம்மாவையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான்ல, அதன்படி அவங்களுடைய டெக்னிக்கான ஆன்டி கிராவிட்டி சிஸ்டம் அதையுமே அவனால் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் மேக்ஸிமம் உசுமாக்கி, அதாவது இப்போ கீட்டோ உடம்புல அவ்வளோ கர்ஸ் இருக்குதா, கிட்டத்தட்ட 4000 கர்ஸ்லாம் இருக்கும், அது மொத்தத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தை இவனால் பண்ண முடியும். அது இல்லாமல் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கும்
இவனால் யூஸ் பண்ணி அவனுடைய உடம்பை ஹீல் பண்ணிக்க முடியும். ஏன்னா இவன் பிரெயின் தானே, அதை அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான்னா அவங்கள ஹீல் பண்ணாமல் இவனால் முடியும். ஆனால் அந்த நெத்தியில் இருக்கிற ஸ்காரை மட்டும் இவனால் ஹீல் பண்ண முடியாது, ஏன்னா அது பைண்டிங் ஆகும். சரிப்பா, எல்லாருக்குமே டொமைன் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும்போது இப்போ ஏற்பட்ட ஆளுக்கு டொமைன் எக்ஸ்பேன்ஷன் இருக்காதான்னா இருக்குது. இவனோட டொமைன் என்னன்னா வார்ம் ப்ரொஃப்யூஷன். அதாவது மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் வால் மாதிரி இவன் கிட்ட இருக்கிற மொத்த கர்சையும் கிரியேட் பண்ணி அந்த ஒரு வாலை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது மூலியமா அந்த டொமைனுக்குள்ள சிக்கிட்டா. அண்ட் முக்கியமானது, சுகுணா கிரியேட் பண்ற அந்த டொமைனுங்கிறது ஒரு ஓப்பன் பேரியர். அதே மாதிரி தான் இவனோட டொமைனும் ஓப்பன் பேரியர் தான். ஸோ இதுக்குள்ள மொத்த கர்சையுமே இறக்கி அவனால் அட்டாக் பண்ண முடியும். அண்ட் அதோட சேர்ந்து மஹிடாவையும் முழுங்கிருப்பான்ல, அதனால ஐடல் டிரான்ஸ்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி இவன் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சவங்கள அவேக்கன் பண்ணி அவங்களுக்கு கர்ஸ் டெக்னிக்கை அவேக்கன் பண்ணி விட்டு அவங்கள கல்லிங் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருப்பான். சரிப்பா, கோஜோவை கொல்லாமல் எதுக்கு சீல் பண்ணணும்னா 1000 வருஷமா இருக்கிறவனுக்கு இது கூட யோசிக்க மாட்டானா? கோஜோவுக்கு முன்னாடி 6 ஐஸோட இருந்தவங்க இவனை காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அடுத்த 6 ஐஸோட பிறந்தா அவங்கள நம்ம காலி பண்ணணும்னு பிறந்த குழந்தையா இருக்கும் போதே அந்த 6 ஐஸ் இருக்கிறவங்கள கொண்டு இருப்பான். இருந்தாலும் திரும்பி அடுத்த 6 ஐஸோட பிறக்கிறாங்க. ஸோ இந்த சைக்கிளை நம்ம கொன்னாலும், அவங்க இப்போதான் பிறந்த குழந்தையா இருந்து நம்ம கொன்னாலுமே அடுத்து இன்னொரு 6 ஐஸ்ங்கிறது உருவாக போகுது. சரி, எதுக்கு இவங்களை கொண்டு திரும்பி அவங்களை கொண்டு வர்றது? எதுக்கு? நம்ம பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் மூலமா அடுத்தடுத்த உடம்ப பிடிச்சிக்கிறோம், இவங்க திரும்பி பிறக்க கூடாதுங்கிறதுனால இவனை எதுக்கு கொண்டுகிட்டு இவனை பேசாம சீல் பண்ணி வச்சிடலாமே தான் இந்த பிரிசன் ரிலேயை எடுத்து இவனை சீல் பண்ணியாச்சு. ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸும் பார்த்து நம்ம 6 ஐஸ் இருக்கிறவங்களை கொன்னா திரும்பி இன்னொருத்தவன் பிறப்பான், அந்த சைக்கிளை நிறுத்த முடியாது. அதனால அவங்கள சீல் பண்ணிட்டா அந்த ப்ராப்ளத்தை தடுக்கலான்னு தான் கோஜோவை சீல் பண்ணியிருப்பான். அண்ட் இவன் இந்த காம்பவுண்ட் ரிட்டோஷி உடம்புல எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக மாட்டேங்குதுங்கிறதுனால தான் டெங்கனோட மெர்ஜ் பண்ண பார்த்துருப்பான். அண்ட் இவனுக்கு எப்படி சுச்சுவேஷன் சாதகமாக அமைஞ்சுதுன்னா, கரெக்டாக 500 வருஷத்துக்கு ஒரு தடவை டெங்கன் வந்து ஸ்டார் பிளாஸ்மா வெசலோட மெர்ஜ் ஆகணும். அந்த விஷயம் நடக்கலைன்னா எவால்வ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக அவங்களே பிரச்சனையாக மாறிடுவாங்க. அப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி டோஜியால் இந்த ரீகோ கொல்லப்பட்டு இந்த டெங்கனோட மெர்ஜ் ஆகிற ப்ராசஸ்ங்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால டெங்கன் எவால்வ் ஆகியாச்சு, கிட்டத்தட்ட ஒரு கர்ஸாக தான் மாறியாச்சு. அண்ட் இப்போ கெஞ்சாக்கு இருக்கிறது கீட்டோட உடம்புல, அவனால தான் கர்ஸ் மேனிபுலேஷன் டெக்னிக்கு கர்சியல்ல பக்கம்னு முழுங்க முடியுமே. அப்படி இப்போ கர்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற டெங்கனை அசால்ட்டாக முழுங்க முடியும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா மொத்த ஹியூமன்ஸோட மெர்ஜ் பண்ணி அவன் நினச்ச பிளானை அப்படியே நடத்திடுவான். ஸோ அவனுக்கு எல்லாமே கரெக்டாக சாதகமாக அமைஞ்சு, ஒரு பக்கம் கோஜோவை சீல் பண்ணியாச்சு, இந்த பக்கம் டோஜி இந்த வேலையை பார்த்து மெர்ஜ் ஆகிற ப்ராசஸ் நிறுத்திட்டான், டெங்கன் எவால்வ் ஆகியாச்சு, எல்லாமே அவனுக்கு கரெக்டாக பிளான் ஆயிடுச்சு. சரிப்பா, அந்த பிளான் நடத்த வேண்டியதானா? அதுக்கு டெங்கனோட மெர்ஜ் பண்ற ப்ராசஸ்ங்கிறது பயங்கரமான கர்ஸ் எனர்ஜி தேவை. அதுக்காக தான் இந்த கல்லிங் கேமை நடத்துறான். இந்த கல்லிங் கேம் மூலியமா வாழ்வா சாவாங்கிற சிச்சுவேஷன்ல பயங்கர கர்ஸ் எனர்ஜிங்கிறது வரும். அது இல்லாம இவன் கிரியேட் பண்ண அந்த பேரியர்ஸ்குள்ள, அதான் அந்த 10 காலனிஸ்குள்ள இவங்க சண்டை போட போறாங்கல்ல, அவங்களால ஈஸியா மெர்ஜ் ஆக முடியும். ஒன்னு, அதுல சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்க மெர்ஜ் ஆகிறதும் ஈஸி, அது இல்லாம பயங்கர கர்ஸ் எனர்ஜியும் கிடைக்கும். இதுக்காக தான் இந்த கல்லிங் கேமை நடத்திருப்பான். இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலையும் பார்த்திருப்பான். ஒருவேளை நம்மளை போட்டு தள்ளிட்டா இந்த கல்லிங் கேம் நிறுத்த கூடாதுன்னு அப்படி ஒரு பைண்டிங் ஓவும் போட்டிருப்பான். நான் காலியானா கூட இந்த கல்லிங் கேமுங்கிறது நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பிளான போட்டிருப்பான். எப்படி இந்த ஜூசு சார்சரர் டெங்கனை மீட் பண்ணி நம்மளை போட்டு தள்ள பிளான் போடுவாங்க, நான் போய் சேர்ந்தாலும் கல்லிங் கேம் நடக்கும் ராசாங்கிற மாதிரி கரெக்டாக பிளான் போட்டு தான் எல்லா வேலையும் பார்க்குறான். அண்ட் இன்னொரு ஒரு டவுட் வரும், ஏண்டா கோஜோவோட உடம்பை எடுத்துருக்கலாம் இல்லை டோஜியோட உடம்பை எடுத்துருக்கலாமேன்னு. கோஜோ கிட்டே அவனால் போக முடியாது. அது இல்லாமல் எப்பா அவன் கிட்ட போயிட்டு நம்ம தேவையில்லாம காலி ஆகிறது, ஓவர் பவர்ஃபுல் நமக்கு தேவையில்லை. நம்ம மாஸ்டர் மைண்ட், நம்ம பிளானை போடுறதுக்கான உடம்பு கிடைச்சா அதுக்கேற்ற விஷயங்கள் நடந்தா போரும்னு கீட்டோவை செலக்ட் பண்ணி லாக் பண்ணியிருப்பான். அண்ட் கோஜோ கிட்ட அவன் போக வேண்டிய அவசியமும் இல்லை, போகிற பிளானும் இல்லை. போனால் நம்ம தோற்றுருவோம்னு அவனுக்குமே நல்லா தெரியும். அண்ட் அதே மாதிரி டோஜி உடம்பு அவனால் கண்ட்ரோல் எடுக்க முடியும். அப்படி எடுத்தான்னா ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இவன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பாடியில் இருந்த அந்த டெக்னிக்கை இவனால் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஜீரோ கர்ஸ் எனர்ஜி ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனால இவனுக்கு அந்த ஒரு பிரச்சனையும், பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாத அந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படும். அதனால தான் இவன் ஆப்ஷனில் கோஜோவும் டோஜியும் இல்லை. ஸோ இப்போ கெஞ்சாக்கு பற்றி மொத்தமாக கிளியர் ஆயிடுச்சா? 1000 வருஷமா சார் என்னெல்லாம் பிளான் போட்டு இருந்தாரு, எப்படி ஒருத்தர் உடம்பையா கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு அவர் பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ கல்லிங் கேம் வரைக்கும் வந்து நின்றுக்கிறாருங்கிறது கிளியராக புரிஞ்சுதா? அடுத்து எந்த கேரக்டரை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோடாபுட்டி அனிமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.